வணக்கம் அன்பர்களே. இன்று நாம் இந்து இன்ஃபினிட்டி சேனலில் பார்க்க போகிற முக்கியமான ஒரு திருப்புகழ் தான். ஃபஸ்ட்டு திருப்புகழ் இது என்னென்னா காத்தருளன்னு சொல்லிட்டு திருப்புகழை தான் பார்க்க போகிறோம். இந்த திருப்புகழ் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இதோடைய வரலாறு என்னன்றதை ஒரு சுருக்கமாக பார்க்கலாம். அருணகிரிநாதருடைய வரலாறு இந்த திருப்புகழிலேருந்து தான் ஆரம்பமானது. என்னன்னா அவர் சாதாரண ஒரு மனித வாழ்க்கையிலிருந்து கடவுள் பகவானுடைய காலடியில் எப்படி போய் சேர்ந்தார், அது அவர்கிட்ட இருந்து அவருக்கு என்ன மாதிரி அருள் கிடைச்சது, அந்த அருள் மூலயமா அவர் முதல்ல பாடின பாடல் தான் முக்தை தரு பக்தி திருநகை அப்படின்ற இந்த திருப்புகழ். இந்த பாடலை பாடி அதுக்கப்புறம் தான் இவர் பிற பாடல்கள்லாம் பாடினார். அவருக்கு இவருடைய முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருள் அவருக்கு கிடைச்சது அப்படின்றதும், ஒரு நொடியில் அவருடைய வாழ்க்கையுடைய முழு வாழ்க்கையுமே மாறிடுத்து அப்படின்றதும் இந்த திருப்புகழ் மூலயமா தான் நமக்கு உணர்த்தப்பட்டது. அப்படிப்பட்ட அருமையான இந்த திருப்புகழை இப்போ நம்ம பாராயணம் பண்ணலாம் வாங்க. காத்தருள முக்தை தரு பக்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முத்துக்குரு வித்துக்குருபர என ஓதும். மீண்டும் ஒரு முறை. முத்தை தரு பக்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முத்துக்கொரு வித்துக்குருபர என ஓதும். முக்கட்பர மற்குச்சுருதியின் முப்பட்டு கற்பித்திருவரும் முப்பத்து மூவர்க்கு தருமரும் அடிபோன. முக்கட்பர மற்குச்சுருதியின் முப்பத்து கற்பித்திருவரும் முப்பத்து மூவர்க்கு தருமரும் அடிபோன. பத்து தலை தத்தை கணைத்தொடு ஒற்றை கிரி மத்தை பொறுத்தொரு பட்டப்பகல் வட்ட கிரிதில இரவாக. பத்து தலை தத்தை கணைத்தொடு ஒற்றை கிரி மத்தை பொறுத்தொரு பட்டப்பகல் வட்ட கிரியில் இரவாக. பத்தக்கிரை தத்தை கடவிய பச்சை புயல் முச்சத்தகு பொருள் பஷத்தோடு ரசித்தருள்வதும் ஒரு நாளே. பத்தக்கரை தத்தக்கடவிய பச்சை புயல் மொச்சத்தகு பொருள் பஷத்தோடு ரசித்தருவது ஒரு நாளே. தித்தித்தைய ஒத்த பரிபுர நித்தப்பதம் வைத்த பைரவி திக்கட்க திக்க கழுதொடு கழுதாட. தித்தித்தைய ஒத்த பரிபுர நித்தப்பதம் வைத்த பைரவி திக்கட்க திக்க கழுதொடு கழுதாட. திக்குப்பரி அட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பௌரிக்க திரிகடக என ஓத. திக்குப்பரி அட்டப்பைரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பௌரிக்க திரிகடக என ஓத. கொத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்துப்புதை புக்கு புடி என முதுக்கூகை. கொத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குத்துப்புதை குக்கு பிடியென முதுக்கூகை. கொட்புற்ற நட்புற உரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட வெத்து பொறவள பெருமாளே. கொட்புற்ற நட்புற உரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட வெத்து பொறவள பெருமாளே. இப்போ இதை இன்னொரு முறை படுத்தலாம். முக்தை தரு பக்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முத்துக்கொரு வித்துக்குருபர என ஓதும். முக்கட்பர மற்குச்சுருதியின் முப்பத்து கற்பித்திருவரும் முப்பத்து மூவர்க்கு தருமரும் அடிபோன. பத்து தலை தத்த கணைத்தொடு ஒற்றை கிரி மத்த பொறுதொரு பட்டப்பகல் வட்ட கிரியில் இரவாக. பத்தக்கரை தத்தை கடவிய பச்சை புயல் மொச்சத்தகு பொருள் பட்சத்தோடு ரசித்தருள்வதும் ஒரு நாளே. தித்தித்தைய ஒத்த பரிபுர நித்தப்பதம் வைத்த பைரவி திக்கட்க திக்க கழுதொடு கழுதாட. திக்குப்பரி அட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு சித்திரப்பௌரிக்க திரிகடக என ஓத. குத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்திப்புதை புக்கு பிடியென முதுக்கூகை. கொட்புற்ற நட்புற உரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட வெத்து பொறவள பெருமாளே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இந்த நூலை பார்த்துட்டோம். இதுக்கான ஒவ்வொரு வரிக்கான அர்த்தத்தை இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ முதல் பாடலுக்கான அர்த்தத்தை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாடல் வரிகள்.
முத்தை தரு பக்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முத்துக்குரு வித்துக்குரு வர என ஓதும் அப்படின்ற பாடலுக்கு அர்த்தம் என்னன்னா, முன்பு அருளிய பக்தியும் இறைவனின் இனிய புன்னகையும் அகத்திய முனிவருக்கும் அருள் செய்த பக்தி வாய்ந்த சரவண பவனே, முக்தி பெறுவதற்காக விதையாகவும் உயர்ந்த குருவாகவும் இருப்பவனே அப்படின்னு சொல்லிட்டு வணங்குறது தான் முதல் பாடலுக்கான அர்த்தம். அடுத்த பாடலான முக்கட்பரமர்க்குச்சுருதியின் 30 கற்பித்திருவரும் 33 தருமரு அடிப்பேன அப்படின்றதுக்கான பொருள் என்னன்னா, முக்கட்பரமர்க்குச்சுருதியின் அப்படின்றதுக்கான 3 உலகங்களிலும் உள்ள தீய சக்திகளை அழிப்பவனே, பலவிதமான துன்பங்களையும் அழித்து அருள்பவனே, தேவர்களாலும் போற்றப்படும் பெருமை மிக்க இறைவனே, உன்னை வணங்குகிறேன் அப்படின்றதா முக்கட்பரமர்க்குச்சுருதியின் 30 கற்பித்திருவரும் 33 தருமரு அடிப்பேன அப்படின்றதுக்கான அர்த்தம். அதுக்கு அடுத்தது 10 தலை தத்தை கனைத்தொடு ஒற்றை கிரிமத்தை பொறுத்தரு பட்டப்பகல் வட்டக்கிரியில் இரவாக அப்படின்றதுக்கு 10 தலை தத்தை கனைத்தொடு அப்படின்னா 10 தலைகளை கொண்ட ராவணனை எதிர்த்து போராடிய வீரத்தை நினைவுபடுத்துகின்றது. ஒற்றை கிரிமத்தை பொறுத்தரு அப்படின்றது வரிக்கான அர்த்தம் என்னன்னா, பெரிய மலை போன்ற எதிரிகளையும் எதிர்த்து வெற்றி பெற்ற பெருமானே, பட்டப்பகல் வட்டக்கிரியில் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னன்னா, பட்டப்பகல் போல ஒளி வீசும் பிரகாசமான திசைகளில் விளங்குவனே, அதாவது அங்கே பிரகாசமாக தெரியக்கூடியவனே அப்படின்றத போற்றப்படுகிறார். பட்டப்பகல் வட்டக்கிரியில் இரவாக, அதாவது 10 தலை தத்தை கனைதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுத்தொரு பட்டப்பகல் வட்டக்கிரியில் இரவாக அப்படின்றதுன்னா 10 தலைகளை கொண்ட ராவணனை அழிக்கக்கூடிய அப்படி அம்சமான நீங்களும் பெரிய மலை போன்ற பிரச்சனைகளிலிருந்து எதிரிகளிலிருந்து எதிர்த்து வெற்றி பெறக்கூடிய அத்தனை அம்சங்கள் கொண்ட உங்களையே பட்ட பகல் போல ஒளி வீசுகிற இத்தனை பிரகாசமான அத்தனை திசைகளிலும் விளங்கக்கூடிய அழகு மிகுந்த எம்பிரான் முருகப்பெருமானை நாங்கள் வணங்குகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பக்தியில் பார்க்க போகிறது. பத்தைக்கிரை தத்தை கடவிய பச்சை புயல் மொச்சத்தகு பொருள் பஷத்தோடு ரசித்தருள்வதும் ஒரு நாளே அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னன்னா, பச்சை புயல் மொச்சத்தகு பொருள் அப்படின்னா பத்தக்கிரை தத்தை கடவி பச்சை புயல் மொச்சத்தகு பொருள் பஷத்தோடு ரசித்தருள்வதும் ஒரு நாளே அப்படின்ற வரிகளுக்கான அர்த்தம் என்னன்னா, பக்தியுடன் உன்னை நினைத்து வழிபடுபவர்களுக்கு அருள் செய்பவனே, அன்பும் பக்தியும் கொண்டவர்கள் புகழப்படும் அரிய செல்வமே, பக்தர்களை காப்பாற்றி அருள் புரிபவனே, உம்மை வணங்குகின்றேன் அப்படின்றதான் பத்தக்கிரை தத்தை கடவிய பச்சை புயல் மொச்சத்தகு பொருள் பஷத்தோடு ரசித்தருள்வது ஒரு நாளே அப்படின்ற வார்த்தைகளுக்கான அர்த்தம். அடுத்தது தித்தித்தைய ஒத்த பரிபுர நிறுத்தப்பதம் வைத்த பைரவி திக்கட்க திக்க கழுதொடு கழுதாட அப்படின்ற வார்த்தைகளுக்கான அர்த்தம் என்னன்னா, தித்தித்தைய ஒத்த பரிபுர அப்படின்னா இனிமையான தேவரை போன்ற அன்புடன் இருக்கும் என் அழகான முருகப்பெருமானே, எப்பொழுதும் ஒளியாக அருள் வழங்கும் சக்தி மிக்க இறைவனே, எல்லா திசைகளிலும் உள்ள துன்பங்களையும் நீக்கி அருள் செய்பவனே, உன்னை நான் வணங்குகின்றேன் அப்படின்றத தித்தித்தைய ஒத்த பரிபுர நித்தப்பதம் வைத்த பைரவி திக்கட்க திக்க கழுதொடு கழுதாட அப்படின்ற வரிகளுக்கான அர்த்தம். அடுத்தது திக்குப்பரி அட்டப்பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பௌரிக்க திரிகடக என ஓத அப்படின்ற வரிகளுக்கான அர்த்தம் என்னன்னா, 8 திசைகளையும் காக்கும் சக்திகளால்
விளங்கக்கூடிய எம்பிரவானை உம்மை வணங்குகின்றோம். சித்தர்கள் மற்றும் உயர்ந்த ஞானிகள் போற்றும் தெய்வமே தங்களை வணங்குகின்றோம் அப்படின்றதுக்கான அர்த்தம்தான் திக்குப்பரி அட்டப்பைரவ. திக்குனா 8 திக்கும் காக்கக்கூடிய எம்பிரானை உம்மை வணங்குகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பவு ரிக்க திரிகடக என போதும். சித்தர்களும் மிக உயர்ந்த ஞானிகளும் வணங்கக்கூடிய மிகப்பெரிய ஞானியான உம்மை வணங்குகின்றேன் அப்படின்ற அர்த்தத்தை நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு குத்துப்பறை கொட்ட கலமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்து புதை புக்கு பிடியென முதுக்கூகை. அதாவது குத்துப்பறை கொட்ட கலமிசை அப்படின்னா போர்க்களத்தில் பாறைகள் முழங்கும் வகையில் வெற்றி தருபவனே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா குத்துப்பறை அங்கே கொட்டக்கூடிய அந்த பறையுடைய ஓசை கேட்கும் போது அத்தனை போர்க்களத்திலையும் மிக அழகாகவும் மிக அருமையாகவும் அற்புதமான ஒரு காட்சி கொடுக்கக்கூடியவரும், எதிரிகளை பார்த்து ஒரு நொடியும் அஞ்சாத அழகான ஒரு திருமுகத்தை கொண்ட எம்பிரமானே உங்களை வணங்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குத்துப்புதை புக்கு பிடியென முதுக்கூகை. அதாவது குத்துப்பறை கொட்ட கலமிசை. அப்படிப்பட்ட அந்த கொற்றுப்பறை வீசக்கூடிய அந்த போர்க்களத்தில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனை விதமான துன்பங்கள் இருந்தாலும் அந்த இடத்துல மிக பிரகாசமாக ஒளி வீசக்கூடிய எம்பிராமனுடைய போர்க்களத்தில் வெற்றி பெற்று மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய மிகப்பெரிய வீர செயல்களை செய்யக்கூடிய மிகப்பெரிய வீரனே பகைவர்கள் அனைவரையும் அழித்து பகைவர்கள் அனைவரையும் தனது நண்பர்களாகவும் தனது பணியாளர்களாக மாற்றக்கூடிய அத்தனை அழகு மிகுந்த ஒரு திறமை மிகுந்தவரை உம்மை வணங்குகின்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக கொட்புற்றழ நட்புற உரை வெட்டிப்பலியிட்டு குலகிரி குத்துப்பட வெத்து பொறவள பெருமாளே அப்படின்ற வரிகளுக்கான அர்த்தம். கொட்புற்றழ நட்புற உரை அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னன்னா போர்க்களத்தில் வெற்றி பெற்று எதிரிகளையும் நண்பர்களாக மாற்றக்கூடிய அத்தனை வலிமை மிக்கவரே உங்களை நல்ல நட்பையும் நல்ல ஒரு மனிதநேயத்தையும் மக்களுக்கு உணர்த்தக்கூடியவரே உங்களை வணங்குறோம் அப்படின்றது தான் அதோடைய அர்த்தம். வெற்றியை தரும் இறைவனை உன் அருளால் நல்ல நட்பும் நன்மையும் கிடைக்கட்டும், அதுக்கு உங்களை நாங்கள் வணங்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வெட்டி பலியிட்டு குலகிரி அப்படின்னா என்னன்னா பசி துன்பம் போன்றவற்றை அனைத்தையும் நீக்கி மக்கள் உலகத்தில் நல்ல முறையில் வாழறதுக்கு காப்பாற்றக்கூடிய எம்பெருமானே உங்களை நான் வணங்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு குத்துப்பட ஒத்து பரவல பெருமாளே அப்படின்னு இருக்காங்க. அப்படின்னா போரில் எதிரிகளை வென்று அருள் செய்பவனே, எத்தனை துயரங்கள் துன்பங்கள் எங்கிருந்து வந்தாலும் எங்களை காப்பாற்றக்கூடியவனே அப்படின்னு சொல்லிட்டு வணங்கி போற்றி புகழ்ந்து இறைவனை வணங்கியிருக்காங்க. இதுதான் முதல் பாடலில் அருணகிரிநாதர் பாடின பாடல். முக்தை தரு பக்தி திருநகையத்தி கிரை சக்தி சரவண முத்துக்குரு வித்துக்குருவர என போதும் முக்கட்பர மற்குச்சுருதியின் 30 முக்கற்பித்திருவரு 30 மூவருக்கு தருவரு அடி போன 10 தலை தத்தை கனைதொடு ஒற்றை கிரி மத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டக்கிரியில் இரவாக 10 கரை தத்தை கடவிய பட்ச புயல் முஷத்தகு பொருள் வருஷத்தோடு ரசித்தருள்வது ஒரு நாளை தித்தித்தைய ஒத்த பரிபுர நித்த பதம் வைத்த பைரவி திக்கட்க டிக்க கழுதொடு கழுதாட துக்குப்பரி அட்ட பைரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரபௌரிக்க திரிகடக என ஓத குத்துப்பறை கொட்ட கலமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்துப்புதை புக்கு பிடியென முதுக்கூகை கொட்புற்ற நட்புற உரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பரவல பெருமாளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்கள் மிக அழகாகவும் மிக அருமையாகவும் பாடி அதுக்கான விளக்கத்தையும் பகவான் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ பார்த்தோம்.